இந்த மாதிரி காட்டன் பேக்ஸ் வந்து நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும். அந்த பேக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி காட்டன் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பேக்குடைய பாட்டம் போர்ஷன்லேருந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த லெட்டர்ஸ்லாம் உள்ளே போகிற மாதிரி மடித்து விட்டுக்கலாம். வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியாது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அடுத்தது இது கூட வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் பபிள்ஸ்லாம் விடுவாங்க இல்லைங்களா? ஸோ இந்த டியூபை வந்து நம்ம இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோம். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை நம்ம கழட்டிட்டு இந்த டியூபை வந்து உங்களால் எத்தனை போர்ஷன்ஸ் கட் பண்ண முடியுமோ அத்தனை போர்ஷன்ஸை கட் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த பேக்குடைய ஹைட் எடுத்துருக்கோமோ, அதாவது பேக் கட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த டியூபை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு டியூபையும் 3 போர்ஷனாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ 2 டியூப்ல மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 போர்ஷன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு சின்ன பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அதையுமே நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த பேக்குடைய ஹைட்டை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு டியூபாக அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேக்குடைய பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டும்போது இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு ஒட்டுங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம நிற்க வச்சுட்டு ஒட்டணும்னா இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒட்டிக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அந்த 6 பீசஸுமே நம்மளுக்கு அழகாக வந்து சரியாக இருக்குது ஸ்பேஸு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்க முடியும். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாகவே இருந்துச்சு. அடுத்தது அந்த டியூபுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேக்கை வந்து அந்த டியூப்பில் வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த பேக்கும் டியூபும் ஒன்றா வந்து இணைஞ்சிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் இருக்கக்கூடிய அந்த பொம்மை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக்குடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொம்மை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்கனைசர் நிற்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டியூப்லேயும் ஒவ்வொரு பொருட்கள் நான் போட்டு வச்சிருக்கேன். ஒன்றுத்தில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்ஷு, சிசரு, பென்னு, நைஃபு, லைட்டர் எது வேணாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம குப்பையில் வீசக்கூடிய பொருட்கள் இருந்து கூட நமக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கார்ட்போர்ட் பாக்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டைகளை ஒரு சைடில் மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த பாக்ஸை 2 போர்ஷனாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கத்தியை யூஸ் பண்ணிவிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. 2 போர்ஷனாக கட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு தேவைப்பட்ட இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். தேவையில்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் செப்பல்ஸ்லாம் விடக்கூடிய அந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸை வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு செப்பல் வைக்கிற இடத்துல நீங்கள் 2 செப்பல் தாராளமாக வைக்கலாம். அதாவது ஒரு செட் செப்பல் வைக்கிற இடத்துல 2 செட் செப்பலை அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பாக்ஸ் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 4 போர்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராக வந்து 2 கபோர்டில் வைக்கக்கூடிய ஷூஸையும் செப்பலையும் ஒரே கபோர்டில் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிடலாம். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேவ் ஆகும். நீங்கள் இன்னொரு கபோர்டில் வேறு ஏதாச்சும் பொருட்கள் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட்டைப்பையெல்லாம் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலுமே நம்ம வைக்கும்போது தான் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நம்ம போய் எடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப களைஞ்சு போய் கிடக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படியே வந்து நிறைய கட்டைப்பைகளை ஒரு இடத்துல வைக்கும்போதுனா கச்ச கச்சன்னு ஆகிடும். ஸோ நான் வந்து ஒரு பழைய வாட்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாட்ச்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. உடஞ்சி போன இந்த வாட்சை நம்ம சூப்பராக பயன்படுத்திக்க முடியும். இந்த வாட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அந்த கட்டைப்பையை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட்டைப்பையை நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி லாக் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்காது. நம்ம கையில் எப்படி வந்து லாக் பண்ணி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்கனாலுமே பெரிய பெரிய பேக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி லாக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொடையுடைய அந்த லாக் வந்து அறந்துருச்சு அப்படின்னாலுமே கொடையை லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடையை வந்து மடித்து லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுறாமல் அழகாக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. அந்த கப்பு கூட ஒரு பழைய ஷாக்ஸ் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ஷாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி அந்த எலாஸ்டிக் போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு மேலே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சென்டர் போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரண்ட் பேக்கை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஷாக்ஸை நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு திருப்பி விட்டுடலாம். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட் கலராக இருக்கும். வெளியே நம்ம வெயிலில் காய வைக்கிறதால கொஞ்சம் வெளுத்தா மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நான் திருப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கு மேலே அந்த ஷாக்ஸை வந்து போட்டு விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும்.
இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பார்கவ், மொஹமத், மொஃபிகா மொஃபினா, அன்னபூரணி, விஜி, சங்கீதா, ஷேக் முகமது, சாய் பவித்ரா, விசாலாட்சி, ஹவாமா, செல்வராணி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கூடவே ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து அந்த மூடியுடைய அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேப்பர், ரெட் கலர் சார்ட் பேப்பர் கட் பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன். இது கூட இன்னொரு பொருள் எடுத்துருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை சர்க்கிள் ஷேப்லையோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லையோ ஒரு 2-3 போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒன்னோட ஒன்று நல்லா வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டைகளை ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த பிளாஸ்டிக் மூடியுடைய சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அட்டையை நம்ம உள் பக்கத்தில் தான் வைக்க போகிறோம், வெளியே வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஷேப் கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 அட்டையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 3 அட்டை கண்டிப்பாக வைக்கணும், இல்லை 2 ஆச்சும் கண்டிப்பாக வச்சாகணும். அப்போ தான் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை அந்த மூடியில் ஒட்டிடுறேன். அந்த அட்டைக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு அட்டையை வந்து மேலே ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடியை அந்த கிளாஸுடைய அடிப்பகுதியில் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கேண்டில் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா கேண்டில் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம கேண்டிலோ விளக்கோ ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னா ஹீட் வந்து படாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால் விளக்கோ கேண்டிலோ ஹீட் ஆகுது அப்படின்றதால இந்த மூடியோ இந்த கிளாஸோ வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இல்லை இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுருவோம். அந்த பேங்கில் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பேங்கிள் மட்டும் எடுத்து கட் பண்ணி அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் கலர் டேப் போட்டு கூட ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உள்ள நூல் இருக்கு இல்லைங்களா, அந்த நூல் போட்டு கூட நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பழைய வளையல் லுக் இருக்காது, பார்க்குறதுக்கு புதுசாக அழகாக இருக்கும். நான் ஒயிட் டேப் போட்டு தான் ரோல் பண்ணுறேன், அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. உங்ககிட்ட கலர் டேப் இருக்குன்னா நீங்கள் கலர் டேப் போட்டு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தர்ஷினி சுரேஷ், மொஃபிகா மொஃபினா, நந்திதா, பார்கவ், விஜி, பிரதர்ஷனா, அன்னபூரணி, உமா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டேப் ரோல்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்க, டபுள் சைட் டேப்பு, கலர் டேப்பு, இந்த மாதிரி டேப் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இன்செர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அழகாக அந்த ஓப்பன் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஓப்பன் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு டேப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். திரும்பவும் இதிலேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கவும் முடியும். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இதில் டேப் ரோல் மட்டும் இல்லைங்க, உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை கூட நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டேப் ரோல் ஹேங் பண்ணியிருக்கேன். டேப் ரோலுக்கு பதிலாக இன்னொரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஏர் பேண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே கிளம்பும்போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பெரிய சைஸ் ஏர் பேண்ட் அப்படின்னா ஒரு 6 ஏர் பேண்ட் வரலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ரைஸ் பேக்கை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரைஸ் பேக்கை நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி நல்லா மடித்து விட்டுருங்க. வெளி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு நல்லா அந்த லெட்டர்ஸ்லாம் மறைஞ்சு ஒயிட் கலரில் கிடச்சிரும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் உள் பக்கம் வெளியே இருக்க மாதிரி திருப்பி எடுத்துக்கிறோம். திருப்பி எடுத்துகிட்டு நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டாப்லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டரோ இல்லை ஒரு 10 சென்டிமீட்டரோ மடிச்சுக்கோங்க. மடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நூலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போர்ஷனை மட்டும் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, தர்ஷினி சுரேஷ், மொஃபிகா மொஃபினா, நந்திதா, விஜி, பார்கவ், உமா, பிரதர்ஷனா, சங்கீதா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மடிச்சிங்க அப்படின்னா ஹைட் அதிகமாக கிடைக்கும், நிறைய மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைட் வந்து கம்மியாக கிடைக்கும். பாருங்கள், நான் மடிச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அழகாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிசர் எடுத்துக்கிட்டு ஒரு 4 போர்ஷன் 4 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மடித்து கீழே இருக்க லேயரும் மேலே இருக்க லேயரும் சேர்ந்து கட் ஆகிற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமண்ட் மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே டைமில் 2 சைட்லேயுமே ஹோல்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி மடித்து தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணிட வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 போர்ஷன் கட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி இன்னும் 2 போர்ஷன் நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறோ சணல் கயிறோ இல்லைனா ரிப்பன் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஒரு பழைய ரிப்பன் இருந்துச்சு, ஸோ அந்த ரிப்பன் எடுத்துக்கலாம். அந்த ரிப்பனை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்படி கோர்த்து எடுக்கணும் அந்த மாதிரி நீங்களும் கோர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. மேலே ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும், கீழே இருக்கக்கூடிய லேயர்லேயும் ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக ஃபஸ்ட்டு ஒரு முனையை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்த முனையை இந்த மாதிரி உள்ள வெளியேன்னு சொல்லிட்டு நீங்கள் நான் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த அடுத்த ஹோல்ஸில் வந்து இந்த ரிப்பனுடைய அடுத்த முனையை வந்து எடுத்து விட்டுட்டு அழகாக இந்த மாதிரி ஒரு சுருக்கு பை மாதிரி நீங்கள் இதை சுருக்கிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் போட்டு வச்சுக்க போகிறேன்னா, நம்மக்கிட்ட யூஸ் பண்ணாமல் நிறைய பாத்திரங்கள் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் லாக் பண்ணி கபோர்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட்டு படியாமல் இருக்கும்.
நம்மளுக்கு எப்போவாச்சும் தேவைப்படும் அப்போ வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எல்லா பாத்திரங்களையும் ஒரே இடத்துல வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாமல் தான் இருப்போம். ஆனால் அந்த பாத்திரம் அந்த இடத்துல ஸ்பேஸை அடைச்சிக்கிட்டே இருக்கும். மற்ற பாத்திரங்கள் எடுக்கும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டஸ்ட்டும் படியாது, நம்மளுக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு அரிசி பையில் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஷாக்ஸுடைய பாட்டமில் வந்து சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி யூ ஷேப், அதாவது சி மாதிரி கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் கிடச்சிரும். அடுத்தது இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிட்டு நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா சர்க்கிள் ஷேப்பில், அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஷாக்ஸுடைய அந்த லெதரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த போர்ஷனில் சின்னதாக ஒரு கட் போட்டுட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேரி பேக்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 கேரி பேக்ஸ் வரும் இந்த சின்ன ஷாக்ஸில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பாருங்கள் எவ்வளோ கேரி பேக்ஸ் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிவிட்டு கீழே இருந்து பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து ஒவ்வொன்றா எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம். நார்மலாகவே நம்ம கேரி பேக்ஸ்லாம் எங்கேயாச்சும் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஜன்னு இருக்கும், எடுக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம எப்படி தான் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும், ஸ்பேஸும் சேவ் ஆன மாதிரி இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிங்கில் இருக்கக்கூடிய அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம எண்ணெய் தான் போட்டு தண்ணி போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்தாலுமே அவ்வளோ சீக்கிரம் க்ளீன் ஆகாது, கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இந்த ஒரே ஒரு பொருள் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சோண்டு பேஸ்ட் இருந்தால் போதும். அந்த பேஸ்ட்டை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு அந்த ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கை வலிக்காமல் தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப வந்து ஃபோர்ஸெல்லாம் தேய்க்க வேண்டி இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் லைட்டாக அந்த பஞ்சு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பரை போட்டு லைட்டாக தேய்ச்சி எடுத்திங்கனாவே எல்லா ஆளுக்குமே அந்த பிசு பிசுப்புமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும். உப்பு கரை இருந்தால் கூட சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன். அப்படியே சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வால் எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட் படிஞ்சிருந்துச்சு. ஸோ கையோட நம்ம அதையுமே தேய்ச்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக புதுசு மாதிரி பளிச்சுன்னு மாறிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிங்க் டேப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்சோண்டு கோல்கேட் பேஸ்ட் மட்டும் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் ஒயிட் டேப் அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஏற்கனவே எவ்வளோ அழுக்கு படிஞ்சிருந்ததுன்னு ஃபஸ்ட்டே காமிச்சிருப்போம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. அந்த பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாக்ஸுடைய மூடி வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த பாக்ஸையே தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர் பேண்ட் எடுத்து அதுக்கு மேலே வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக போட்டு விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அழகாக இதை நீங்கள் உங்களுடைய கிளாஸஸாக இருக்கட்டும் இல்லை குழந்தைங்களுடைய கிளாஸஸை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டெய்னரில் நீங்கள் ஒரு 2 கிளாஸஸ் வந்து போட்டு வச்சுக்க முடியும். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பாக்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பாக்ஸாக இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் லெங்க் பெருசாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எடுத்துக்கோங்க பெருசாக. நான் வந்து இது போதும் அப்படின்றதால இந்த சைஸ் பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுன்னு சென்ஸ் ரொம்ப அழகெல்லாம் படுத்த போகிறதில்ல. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பழைய டிஷர்ட் குழந்தைங்களுடைய எடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட அந்த கைப்பகுதி கழுத்து பகுதியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அப்படியே கூட நீங்கள் போட்டுட்டு அந்த கைப்பகுதியும் காலர் பகுதியும் லைட்டாக வந்து உள்ளே மடிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நின்றுடும். நான் அப்படியே தான் விட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒட்டிக்கும். உங்களுக்கு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக போட்டு விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும். லெட்டர்ஸ் வந்து தெரியவே தெரியாது, பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ இது எதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ் குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே வீசிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸும் சேவ் ஆகும். நம்ம அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசர் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கவர் இருக்கு இல்லைங்களா, இந்த பால் கவரை நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த கவரை வந்து சூப்பராக வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஜஸ்ட் அதனுடைய அந்த வாய்ப்பகுதி இருக்குங்களா, நம்ம எந்த இடத்துல பால் ஊற்றுறதுக்காக கட் பண்ணுறோமோ அந்த சைடை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணியும் எடுத்துடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கோதுமை மாவு, ஒரே ஒரு ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு கோதுமை மாவை யூஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த லிக்விடை யூஸ் பண்ணி அழகாக கிச்சன் மேடைகளை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சன் மேடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோதுமை மாவு அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்த பிசு பிசுப்பு சுத்தமாக போயிடும். ஈஸியாகவும் க்ளீன் ஆகிடும். இதுக்காக தனியாக நம்ம எந்த சோப்போ இல்லை லிக்விடோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோதுமை மாவு மட்டும் இருந்தாவே போதும். அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் இந்த மாதிரி க்ளவுஸ் மாதிரி அந்த பால் கவரை நம்ம மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுப்பு வந்து, அதாவது கிச்சன் மேடையில் இருக்கக்கூடிய அந்த பிசுப்பு வந்து நம்ம கையில் வந்து படாமல் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சோப் அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்களாம் கூட இந்த மாதிரி கவரை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். கழண்டுலாம் வராது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த பால் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு ஈர துணி வச்சு நம்ம தொடச்சி விடணும் அப்படின்னா நம்ம வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்காக நம்ம நிறைய தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ண வேண்டியிருக்காது. ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தாவே ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக எவ்வளோ அழகாக க்ளீன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் பால் கவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பெலாம் க்ளீன் பண்ணுற டைமாக இருந்தால் அந்த கவரை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையுமே வந்து பார்த்திங்கன்னா வலிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஒரு 1 வீக் ஆகிடுச்சு அப்படின்னாவே ரொம்ப வாடின மாதிரி ஆகிடும். அதுவும் கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுருக்கமாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் அந்த வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தண்ணியில் வந்து அந்த வெஜிடபிள்ஸ்லாம், அதாவது வாடி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுட்டு அந்த தண்ணியில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வாடி இருக்கக்கூடிய அந்த வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக மாறிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அந்த கத்திரிக்காய் ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு. ஒரு 1/2 hour கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறோம் அப்படின்னா சில நேரங்களில் அப்படியே அந்த தோசைக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா மொத்த மசாலாவும் அந்த எண்ணெயிலேயே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கும். மீனுடைய அந்த ஸ்கின் எல்லாமே நம்ம எடுக்க வரவே வராது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே தோசைக்கல்லில் தோசை சுடும்போது தேய்க்கிற மாதிரி ஆனியன் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சோள மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த சோள மாவை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தோசைக்கல் மேலே ஒரு கரண்டி வச்சு எல்லா இடத்துலையும் அந்த ஆயிலும் சோள மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க தோசைக்கல்லில். அதுக்கப்புறம் மீனை நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த மீன்லேருந்து கொஞ்சம் கூட மசாலா பிரிஞ்சு வரவே வராது. அது மட்டும் இல்லைங்க, மீனுடைய ஸ்கின்னும் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் ஒட்டாது. பாருங்கள், நான் திருப்பி போடும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட ஒட்டாது. நீங்கள் அழகாக வந்து திருப்பி போட்டு மீனை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் பொரிச்சு முடிச்ச பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனலான சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் அழகாக வந்து நல்லா திருப்பி போட்டு ஈஸியாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மீன்லேருந்து மசாலா பிரிஞ்சு வராமல் சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நான் எல்லா பக்கமுமே திருப்பி போட்டு பொரிப்பேன். நீங்கள் வந்து எப்படி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இது கூட இன்னொரு பொருளும் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு, இந்த மாதிரி எல்லாமே தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நான் பொரிச்சு எடுத்துப்பேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூளும் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் பெப்பர் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள், உங்களுக்கு தோசைக்கல்லை பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் கூட அந்த மீன் பொரிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த தோசைக்கல்லில் மசாலா கொஞ்சம் கூட இருக்காது. அதே மாதிரி தோசைக்கல்லும் க்ளீனாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட அந்த மிளகாய் பொடியோ மசாலாவோ பிரிஞ்சு வரவே வரல. எல்லாமே அழகாக அந்த மீனில் வந்து நல்லா வந்து ஒட்டி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா பிரிஞ்சு வராமல் இருந்தாவே ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லேடிஸ்லாம் இப்போ தேங்காய் உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நீங்கள் தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இந்த தேங்காவை ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour கழித்து இந்த தேங்காவை எடுத்து உடைச்சி பாருங்கள். சட்டுன்னு பட்டுன்னு உடஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தேங்காவை வந்து உடைச்சு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 முறை தட்டினீங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக உடஞ்சிரும். அதேமாதிரி தேங்காய் உடைக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த தேங்காயில் கண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு கோடு மாதிரி இருக்கும் 3 சைடில். ஸோ அந்த கோடு இருக்கிற இடத்துல தட்டினீங்க அப்படின்னா கரெக்டாக சரிபாதியாக உங்களுக்கு உடையும். பாருங்கள், நான் ஈஸியாக உடைச்சிட்டேன். கை வலிக்காமல் ஈஸியாக தேங்காய் உடைக்கிறதுக்கு
இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சனில் வந்து சமைக்கும்பொழுது சாதம் வடிக்கும் போதும் சரி, இல்லை பருப்புலாம் வேக வைக்கிறோம் சாம்பாருக்கு அப்படின்னாலுமே சீக்கிரமாக பொங்கி பொங்கி அடுப்புலேயே ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பொங்கும் பொழுது ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணலாம். அப்படின்னா பொங்குறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மேலே ஆயில் ஊற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா மேலே பொங்கி வழிஞ்சு அடுப்பில் ஊற்றாமல் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆயில் விட்டதுமே நல்லா வந்து அந்த நுரையெல்லாம் போயிடுச்சு. அப்படியே பொங்கி வந்தாலுமே ரொம்ப வெளியே வந்து வழிஞ்சு வராமல் இருக்கும்.